எக்லெஸ் ராகி கேக் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே மைதானா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க கேக் செய்து சாப்பிட பயப்படுவாங்க. இப்போ அந்த மைதா இல்லாமல் வந்து நம்ம எக்லெஸ், அதாவது முட்டை போடாமல் செய்ய போகிறேன். ஏன்னா சில பேர் வந்து முட்டை சேர்த்தாக்கா சாப்பிட மாட்டாங்க. முட்டை போடாமல் ராகி வச்சு கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து செய்ய போகிறேன். ஏன்னா அது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா, ரெண்டுமே. அதை வச்சு செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: ராகி, கோதுமை மாவு, மைதா, பொடித்த சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பவுடர். நான் பவுடர் சேர்க்க போகிறேன். அது எசன்ஸ் இருந்தாலும் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கிரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய், ஆப்ப சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா வனஸ்பதி, தயிர், பால். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, மைதா. மைதா பாருங்கள், கொஞ்சம் தான் சேர்க்குறேன் மைதா. ஏன்னா அது எப்போவுமே மைதா சேர்த்தாக்கா கொஞ்சம் சாஃப்டாக வரும் கேக்கு. அது இல்லாமல் அது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டும். பொடிச்ச சர்க்கரை, வெண்ணிலா பவுடர், ஆப்ப சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ. ஃபஸ்ட்டு எல்லாம் ட்ரை ஐட்டம்ஸு ஒரு முறை எல்லாம் கலந்துக்கோங்க. இப்போ டைம் இருக்கவங்க இதை வீட்டில் வந்து சலிச்சுக்கலாம். 2 முறை சலிச்சிருங்க. அப்படி இல்லையா, நீங்கள் நல்லா கலக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்துடலாம். இப்போ எல்லாமே பாருங்கள், நான் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கேன். எதுவுமே நம்ம ஓடி போய் வாங்குகிற ஐட்டம் இல்லை. ஏன்னா இப்போலாம் எல்லாருமே வந்து அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் ஈஸியாக செய்திடலாம். ஃபுல்லாக நல்லா கலந்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஒன்றா சேரணும், அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லடா கூட கிடைக்குது. அதுக்கு 3 தட்டு இருக்குது. அதாவது ரவா ஜலிச்சுக்கலாம், மாவு, இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிறதும். இப்போ இது சும்மா நம்ம கலக்க தான் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பெரிய ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் போட்டுட்டு நம்ம வந்து பேப்பர், அந்த பெரிய பிளேட் அதெல்லாம் தேடி போக வேண்டாம். இப்போ இதிலே வச்சு நம்ம கிண்ணத்துலேயே இப்படி சலிச்சுக்கலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு வீல் மாதிரி இருக்கும், அது சுற்றும். அது சுற்றுறதுல நல்லா அடியில் மாவு வந்துடும், ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். இப்போ இங்கே ஹேண்டிலில் இருக்குது ஒரு, இந்த மாதிரி அமுக்குனாக்கா இந்த மாதிரி வந்துடும். ஹேண்டில் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போ வந்து வனஸ்பதி இல்லைன்னா வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா உருக்கின வனஸ்பதி, ரீஃபைண்ட் ஆயில். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வாசனை வரும். நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கில் வந்து அந்த வாசனை வரும், நல்லெண்ணெய் வாசனை. ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தயிர், இப்போ நம்ம கேக்கு செய்கிறோம், மற்ற மைதா கேக் செய்யும் போது என்ன செய்வோம், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும், வெண்ணெயும் பவுடர் சுகரையும். அதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கே செய்கிறதில்ல. இப்போ இது பாருங்கள், வெறுமனே அப்படியே சும்மா கலக்கிறது தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையான பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், இப்படி கட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ப சோடா இது பேக்கிங் பவுடர் சேர்க்கும்போது ரொம்ப கலந்தாக்கா என்ன ஆகும், கேக் வந்து அப்படியே சிங்க் ஆகிடும், அமுங்கிடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி மெத்தடில், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்க சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பால்.
பால் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கப்புக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி எடுத்து போடுற பதம், நம்ம எடுத்து பாத்திரத்தில் போடுவோம் இல்லையா, அந்த பதம். சாதாரணமாக வந்து ஊற்றுற பதம் போரிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எடுத்து போட்டால் போதும். இப்போ வந்து பிளேட்டை வந்து நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன் பவுலை. போடுறதுக்குள்ளே அவனை கொஞ்சம் நேரம், ஒரு 2 மினிட்ஸு பாருங்க. இது எடுத்து போடுற பதம். அதே போல் நம்ம இது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சூடானா போதும். பாருங்க, இப்படி போட்டுடுறேன். இது நிறைய முறை காமிச்சிருக்கேன் இந்த ஸ்பட்டூலா. இது வந்து நல்லா க்ளீனாக எடுத்துடலாம், வேஸ்ட் ஆகாமல் மாவு. இப்போ பாருங்கள் எப்படி இந்த பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுது. ஏன்னா நம்ம கரண்டியில் வழிச்சா அந்த அளவுக்கு வராது, வேஸ்ட்டாக போகும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு எப்போவுமே கேக் பேட்டரை என்ன செய்யணும், அப்படி தட்டி விட்டுறணும். இது ஏன்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதே போல் வந்து உங்களுக்கு சமமாகிடும், போட்ட உடனே எல்லா இடமும் பரவி சமமாகிடும். இந்த வச்சிடுறது உள்ள. இது எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் ஆகும். 180 டிகிரியில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 25 மினிட்ஸ் பேக்கிங்கில் போட்டுருங்க. சில அவனில் வந்து பேக் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அப்போ அந்த பேக்குன்றதில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஆகலைன்னா அப்புறம் 5 மினிட்ஸ் கூட கூட்டிக்கலாம். இந்த அவனில் வந்து இப்போ இந்த மாதிரி 2 லைட் இருக்கும். சில பேருக்கு அது என்னதுக்கு அந்த 2 லைட் அப்படின்னு தெரியாது. இந்த அவனில் வந்து 2 ராட் இருக்கும், மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். இப்போ இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது சில பேருக்கு வந்து புரியாது. இந்த கலர் கொடுத்துருக்கிறது கீழே போடுறது மேலே போடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த பட்டன் வந்து இப்போ 2த்துக்கும் வச்சுருக்கேன், 2 ராடும் ஒர்க் பண்ணுது. இப்போ இதை இப்படி திருப்பினேன்னா ஒன்லி கீழ் ராடு தான் ஒர்க் ஆகும், இப்படி திருப்பினா மேல் ராடு. இப்போ நான் 2 ராடும் 2 ப்ரௌனிங் வரணும், கீழேயும் ப்ரௌனிங் வரணும், மேலேயும் ப்ரௌனிங் வரணுன்றதுக்காக 2 ராடுக்கும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ நான் வந்து அவனில் காமிக்கிறேன். இப்போ அவன் இல்லாதவங்க இப்போ யோசிப்பீங்க, ப்ரோக்ராம் பார்த்த உடனே செய்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து ஒன்றுமே பயப்பட வேண்டாம். குக்கர் வீட்டில் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அதில் செய்திடலாம். ப்ரெஷர் குக்கரில் என்ன செய்யுங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு. முன்னாடிலாம் சொல்லுவோம் ஆற்று மணல் போடுங்க, ஆற்று மணல் வந்து போய் தேடி போகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா பில்டிங் கட்டுற இடத்துல அந்த மாதிரி தான் கிடைக்கும், இல்லை கடையில் போய் கொஞ்சம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இப்போ என்னடானா உப்பு போட்டாலே நல்லா வருது. கல்லுப்பு இல்லைன்னா டேபிள் சால்ட்டு, தூளுப்பு, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே இப்போ இந்த பாத்திரம் நான் வச்சேன் இல்லையா, கேக் ஊற்றின பாத்திரம், அந்த பாத்திரத்தை அந்த உப்பு மேலேயே வச்சுருங்க. உப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ப்ரீஹீட் பண்ண மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, சூடாகணும் அந்த உப்பு. ஏன்னா நம்ம கடாயில் வந்து இப்போ வடையெல்லாம் பொரிக்கும் போது என்ன செய்கிறோம், கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வடை போடுறோம். இல்லைனா வடை வந்து எண்ணெய் இழுக்கும்பாங்க, இல்லை அடியிலேயே நின்றுடும் என் வடை வந்து சூடாகாத எண்ணெயில். அதே மாதிரி தான் இதுவும், அதுக்காக தான் அதை ப்ரீஹீட் பண்ண சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த உப்பை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு குக்கரை கேஸ்கெட்டை எடுத்துருங்க. ஏன்னா கேஸ்கெட்டோடு இருந்தாக்கா உங்களுக்கு குக்கர் கெட்டு போயிடும். அதனால் கேஸ்கெட்டை எடுத்துட்டு மூடியை மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு வெயிட் போடக்கூடாது. அதில் வந்து ஸ்டீம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வாசனை வரும். உங்களுக்கு கேக் ஆன உடனே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும், வீடு ஃபுல்லாக கேக் பேக்கரி வாசனை வரும். பேக்கரி சைட் பாஸ் பண்ணாலே நம்மளுக்கு வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி. அது வந்த உடனே நீங்கள் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு குத்தி பார்த்துட்டு நம்ம இட்லியெல்லாம் குத்தி பார்த்து எடுக்கிற மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒட்டி வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க லிட்டை. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க, விட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌனிங்கோட இப்போ இதில் எப்படி பேக் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு குக்கர்லேயும் செய்யலாம். அதனால் குக்கர் இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ லேடிஸ்க்கே வந்து போன்ஸுக்கெல்லாம் வந்து கால்சியம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதனால் வந்து அதில் கால்சியம் இருக்கிறதால இதை அடிக்கடி செய்யலாம். ஏன்னா நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி ஒரு டிடிஎஸ் ஜாப் இல்லை.
பீட் பண்ணி அது பதம் வரணும். இது எப்படி போட்டாலும் உங்களுக்கு நல்லா அழகாக கேக் வந்துடும். அதனால் வந்து ஒரு ஏஜ் பசங்களே கூட செய்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வீட்டில் இருக்க ஐட்டமே வேறு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ப சோடா இதெல்லாம் எப்படியுமே அம்மா வச்சுருப்பாங்க வீட்டில். காலேஜ் கோயர்ஸ் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அழகாக காலையில் கொஞ்சம் நேரம் செய்து வச்சுட்டு நீங்கள் போய் கிளம்புறதுக்குள்ளேயே அது ரெடி ஆகிடும் ஒரு 20 மினிட்ஸில். அதை எடுத்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ காலேஜ் பசங்க என்ன செய்கிறாங்க, போய் ஷேர் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அதனால இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் நீங்கள் அசத்தலாம். ஏன்னா நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன்னுச்சே அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், செய்து கொடுக்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே. அதனால் இப்போ டிவியில் நிறைய சமையல் சேனல்ஸ் வர்றதால எல்லாருமே சமையல் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு நாங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. அதனால் இதையே செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்க ஐட்டம் அதனால் வந்து உடனே செய்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்து முடித்த உடனே நீங்கள் போய் வீட்டில் எடுத்து செய்து பார்க்கலாம். இப்போ அந்த குக்கரில் உப்பு போடுறோம் இல்லைங்களா, அது வேஸ்ட்டா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அது வேஸ்ட் கிடையாது, நீங்கள் மறுபடியும் அடுத்த முறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதை மறுபடியும். அந்த மாதிரி அது நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆற வரல உங்களை 2-3 முறை அந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிலோவோ எவ்வளோ ஆகுதோ அது எவ்வளோ உப்பு ஆகுதோ வேஸ்ட்டுன்னு நினைப்போம். அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதே போல் இப்போ நம்ம குத்தி பார்க்கறதுக்கு கேக்கை வந்து இந்த மாதிரி வடக்கம்பின்னு விற்கும் கடையில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான் கடையிலேயே விற்கிது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த தொடப்பத்து குச்சியெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, அதெல்லாம் ஹைஜீனிக்கே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்பி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குத்தி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் ஆகலை, இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா ஆகலைன்னு அர்த்தம். இப்போ அந்த கேக் பேக்காக வந்து உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கேக் பேக் ஆன உடனே என்ன செய்யுங்க, இறக்கிட்டு அந்த ட்ரேவை வந்து இந்த மாதிரி ஒரு ரேக் மேலே வச்சுருங்க. சீக்கிரம் ஆறிடும். ஏன்னா கீழேயும் காற்று போகும், உங்களுக்கு மேலேயும் சீக்கிரம் ஆறிடும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனோட கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டூலு. இது வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம். கிரில் பண்ணுறவங்க தான் கிரில் பண்ணுவாங்க இதை மேலே வச்சு சிக்கன்லாம். கிரில் பண்ணாதவங்க வெஜிடேரியன்லாம் நிறைய வேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இது கேக்குக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே செய்தது இப்போ அது மாதிரி ஊற்றின கேக்கு தான் இது. இது வந்து நான் இப்போ அந்த கேக்கோட பாட்டம், இது பாட்டம் சைடு அதில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னா அது ஈவனாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் எப்படியும் மேடு பள்ளமாக தான் இருக்கும். நான் ஃப்ரண்ட் சைடும் காமிக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனா இப்போ ஐசிங் பண்ணுறதா இருந்தால் இது மேலே பண்ணாக்கா உங்களுக்கு தெரியாது, இது மேலேயே ஐசிங் பண்ணிடலாம். இப்போ நாசில் வச்சு ஐசிங் பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு. இது பாட்டம் சைடு வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கும்போது இதில் மேடு பள்ளமாக இருந்தால் சரியாக வைக்க முடியாதுன்னு நான் பேக் சைடில் வச்சு காமிச்சேன். இப்போ இதையே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுவும் இது சூடாக ஐஸ்கிரீமோடலாம் சாப்பிட நல்லாவே இருக்கும் பாருங்கள். உள்ள ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் மைதாவில் செய்தால் தான் கேக்கே சாஃப்டாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அப்படியெல்லாம் இல்லை, நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துடுத்து, இது எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி க்ளவுஸ் கூட கிடைக்குது. க்ளவுஸ் வந்து கிளாத்தில் வச்சுட்டு இருந்தால் துவைச்சி எல்லாம் எடுக்கணும். இப்போ இது சிலிக்கானு, சூடெல்லாம் வரவே வராது, நல்லா சூடு தாங்கும். இப்படி மாட்டிக்கிட்டு கையில் இப்படியே எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த ரேக் மேலே வைக்கிறேன். அவ்வளோதான், கேக்கு ஓவர். ஸோ இந்த மாதிரி கிராக் விட்டாலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஐசிங் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சிரும். இப்போ வந்து இந்த கேக் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் உடனே செய்து பாருங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லை ஈவினிங் வந்த உடனே ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஸ்வீட்டும் போடலை, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.